அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, அடியனுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளவும். இன்று நாடகம் நடித்த நாயகன் என்று ராமபிரானை பற்றி மகாபெரிவாள் நமக்கு அருளி செய்திருக்கின்ற அழகான விவரங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை ஒரு கேள்வி பதிலாகவே வச்சுப்போம், சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம கேள்விகள் கேட்போம். ராமரை பற்றி பரமாச்சாரியார்கிட்ட கேள்வி கேட்போம். அவர் என்ன பதில் சொல்றான்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம். சரியா? சரிங்களா? உங்கள் சார்பில் நான் கேட்குறேன் கேள்வி. முதல்ல என்ன, ராமன்னா என்ன அர்த்தம்? ஐயா, ராமன்னா என்ன பொருள், அதை சொல்லுங்க. அவர் சொல்றார், ராமன் என்றாலே ஆனந்தமாக இருப்பவன் என்று அர்த்தம், மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறவன் என்று அர்த்தம். முடிஞ்சுதா? எவ்வளோ அழகான விளக்கம் பாருங்க. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷன் எப்பவும் ஆனந்தமா இருக்கான், யாருக்கும் ஆனந்தம் தரக்கூடியவன். எப்படி அவரால் முடியுது? ஐயா, எப்படிங்க ராமரால் அவ்வளோ ஆனந்தம் தர முடிகிறது? அப்படியா? எத்தனை விதமான துக்கங்கள் வந்தாலும் அதனால் மனம் சலனம் அடையாமல் ஆனந்தமாக தர்மத்தையே அனுசரித்து கொண்டு ஒருத்தன் இருந்தான் என்றால் அது ஸ்ரீராமபிரான் தான். வெளிப்பார்வைக்கு அவன் துக்கப்பட்டதாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே ஆனந்தமாகவே இருந்தான், தர்மத்திலேயே இருந்தான். தர்மத்திலே இருக்கிறதுனால தான் அவன் ஆனந்தமா இருந்தான், மற்றவர்களுக்கும் ஆனந்தம் தர முடிந்தது. ஸோ ராமன் என்ற பெயருக்கு விளக்கம் ஆனந்தமானவன், ஆனந்தம் தரக்கூடியவன். இரண்டாவது, எப்படி அவனால் ஆனந்தமாக இருக்க முடிந்தது? எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் தர்மத்தை கடைபிடித்தவன், அதனால் ஆனந்தமாக இருந்தது. வெளிப்பார்வைக்கு துக்கப்பட்டவன் போல் தெரிந்தாலும் அவன் ஆனந்தமாகவே இருந்தான். அதற்கு காரணம் மீண்டும் தர்மத்திலேயே அவன் இருந்தது. சரி, அப்படியா சார்? இப்ப இன்னொரு கேள்வி கேட்போமா? சரி, ஒருவன் தர்மத்தில் இருந்தால் அவனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவனால் ஆனந்தமாகவே இருக்க முடியும் சொல்றீங்க. சாத்தியமா? யோகிகளுக்குத்தானே அது முடியும் சொல்றாங்க. அப்படின்னா யோகம்னா என்ன ஐயா? அப்ப யோகம்னா என்ன பின்ன? அவர் சிரிச்சுக்கிறார். சிரிச்சு, இல்ல அப்படி இல்லப்பா, சுகதுக்கங்களில் சலனம் அடையாமல் தான் ஆனந்தமாக இருந்து கொண்டும் மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை ஊட்டுவதும் அதுதான் யோகம். அப்படி செய்பவனுக்கு பேர் தான் யோகி. ஓ, நம்ம என்ன நினைக்கிறோம், மூச்சை அடக்கி அப்படியே கடுமையா உட்கார்ந்து கொண்டிருப்பதான் யோகம் நினைக்கிறோம். இல்ல, சுகமோ துக்கமோ அதுல சலனம் அடையாமல் சமநிலையில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆனந்தம் தருவதுதான் யோகம். அப்படி வாழ்பவனே யோகி என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். என்ன அமைதியா இருக்க? மேல கேள்வி இல்லையா? இல்ல, அது சரி ஐயா, நீங்க சொல்ற பதில் சரியாத்தான் இருக்கு. ஆனா அவர் ராமர், அவருக்கு சாத்தியமாச்சு, நமக்கு எங்க இதெல்லாம்? நமக்கு வர என்ன மாதிரி சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் நாங்க எப்படிங்க யோகியா இருக்கு? வாய்ப்பே இல்லை, போங்க. இல்லப்பா, அப்படி இல்லை. மனசு அலையாமல் கட்டி போடுவது தானே யோகம். சரி, அதற்கு சாமானிய மனிதர்களுக்கான வழி என்ன? வேத சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கின்ற தர்மங்களை ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு பின்பற்றி வாழ்வதுதான். அவ்வளவுதானப்பா, இதுல என்ன சிரமம் உனக்கு அப்படிங்கிறார். உன்னை உற்சாகம் மாறும். என்னையா சொல்றீங்க? என்ன மாதிரி சாதாரணமான ஆட்களும் ராமரை உதாரணமா எடுத்துக்கொள்ள முடியுமா? கட்டாயமா அப்படிங்கிறாரு பெரியவா. கட்டாயமா ஜனங்களுக்கு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய உதாரணமாக வேத தர்மங்களை அப்படியே அனுசரித்து வாழ்ந்து காட்டுவதற்காகத்தானே நாராயணனே ராமனா வந்தார். அது எப்படி உனக்கு உதாரணம் இல்லாம போவார் அவர்? எடுத்துக்கோ அப்படிங்கிறார் பெரியவர். ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஐயா, எங்க சொல்றீங்க? நாராயணனே ராமரா வந்தாரா? மனிதரா வந்தாரா? ஆனாங்க கடவுளே அப்படி வந்துட்டாருன்னு அப்ப அவர் வாழ்ந்த காலத்துல மனிதர்கள் கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப சுலபமா பதில் சொல்லுவோம். கடவுளே அவங்க தானே பதில் சொல்லியிருப்பார். இறைவன் தான் மனிதரா வந்திருக்காருன்னா அவர் இறைவனாகவே பதில் சொல்லியிருப்பாருன்னா. அப்படி இல்லை தம்பிங்கிறாரு பெரியவா. அப்படி இல்லடா கண்ணா, அப்படி சொல்லல. நீ ராம வாக்கியத்தை பாரு, எங்க வேணா ராமாயணத்துல படிச்சார். இது என் அபிப்பிராயம் என்று சொல்லவே மாட்டார். பெரிய மரபு, ராமர் உருவாக்கிய மரபு. இது என்னுடைய அபிப்பிராயம்னு சொல்லவே மாட்டார். ரிஷிகள் அப்படி சொல்கிறார்கள், சாஸ்திரம் இப்படி சொல்கிறது, அப்படியே அடக்கமாக அவர் சொல்வார். சகல வேதங்களின் பயனாக அறியப்பட வேண்டிய பரம்பொருள் எதுவோ அதுவே அந்த வேத தர்மத்திற்கு கட்டுப்பட்டு முழுக்க கட்டுப்பட்டு, அப்படி கட்டுப்பட்டு இருப்பதில் தான் ஆனந்தம் இருக்கிறது என்று காட்டிக்கொண்டு ராமன் வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்ந்தது. ராம வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்ந்தது அந்த பரம்பொருள் அப்படிங்கிறார். கேட்கவே அவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம இதை ஜீரணித்துக் கொள்வதற்கே கொஞ்சம் நேரம் ஆகிறது.
ஸோ கொஞ்சம் அமைதியாக இதை பற்றி யோசித்து பார்க்குறோம். நம்ம ஒரு யோசனையில் நமக்கு இன்னொரு கேள்வி வருகிறது. நம்முடைய முகத்தில் கலை மாறுவதை பார்த்தே மகா பெரியவா அதை உணர்ந்து கொள்ளுகிறார். என்ன அப்படின்னு சிரிக்கிறார். இல்லையா, எல்லாம் சொல்கிறீங்க, அவர் கட்டுப்பட்டார், மனுஷன்ற வேடத்துக்குள்ள அவர் கட்டுப்பட்டார், அதனால தெரியாத ஒரு மாதிரி நடித்தார், எதை கேட்டாலும் பெரியவர்கள் இப்படி சொன்னார்கள், சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னார், தன்னுடைய அபிப்பிராயமாக அவர் சொல்லவில்லை. இதெல்லாம் புரியுதுய்யா, ஒத்துக்கிறேன்யா. ஆனாலும் இந்த ராவணன் சீத்தையை தூக்கி கொண்டு போனதுங்கிறது மனசு சங்கடப்படுதுயா. அந்த கதையை கேட்கும்போது மனசு சங்கடப்படத்தான் செய்யுது. ஆமாம்மா, உனக்கு சங்கடம், இதை விமர்சனம் பண்ணவங்களும் உண்டே அப்படின்னாரு. அது என்னய்யா? ஆமா, ராவணன் சீத்தையை தூக்கி கொண்டு போன போது 1 மைல் தூரத்துல இருந்த ராமனுக்கு சீதை போட்ட கூச்சல் காதுல விழல. அப்படிப்பட்டவன் இப்ப பக்தர்கள் கூப்பிட்டா என்ன பிரயோஜனம் என்று எழுதியவர்கள் உண்டு, பேசியவர்கள் உண்டு அப்படிங்கிறார். இன்னும் எழுதி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, பேசி கொண்டிருப்பவர்கள் உண்டு. அப்போ ராமர் இந்த உலகத்தில் அந்த இறைவன் ராமனாக வாழ்ந்த பொழுது மனிதனாகத்தானே இருந்தாரு, மனித வேஷத்தில் தான் இருந்தார், மனிதனை போலத்தான் வாழ்ந்தார், மனிதனை போல மட்டுமே தான் வாழ்ந்தார் என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஐயா, நீங்க சொல்றது ஒரு மாதிரியா புரியுது ஐயா. ஆனா நீங்க ஒரு உதாரணம் சொல்ல முடிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். சொல்றேனே கேளு. ஒரு நாடகம் நடக்குப்பா. ஒரு நாடகம் நடக்கிறது. அது லவகுச்சர்களாக வால்மீகி லவகுச்சரை ராமர்கிட்ட அழைத்து கொண்டு வருகிறார். ராமருக்கு அவர்கள் யாருன்னு தெரியாது. தன காட்சி, ராமாயண காட்சி. சரி, அந்த நாடகத்துல ராஜபாட் ராமசாமி ஐயங்கர் ஒருத்தர் இருந்தார்ப்பா. அவர் தான் ராமரா வேஷம் போட்டிருக்கிறார். யாரு? ராஜபாட் ராமசாமி ஐயங்கார். சரி, அப்ப லவகுச்சர்களா வருது யாரு? இந்த ராமசாமி ஐயங்காருடைய சொந்த பிள்ளைகள் 2 பேர் லவகுச்சர்களா வராங்க. இந்த நாடகத்துல சீன் வருது. வால்மீகி கூட்டுன்னு காமிக்கிறாங்க, லவகுச்சர்கள் காமிக்கிறாங்க. ராமர் வேஷம் போட்டு இருக்கிற ராமசாமி ஐயங்கார்ட்ட, இந்த குழந்தைகள் யாருன்னு உனக்கு தெரிகிறதா அப்படின்னு வால்மீகியாக வேஷம் போட்டவர் கேட்கிறார். ராமராக வேஷம் போட்டு கொண்டிருக்கின்ற ராமசாமி ஐயங்கார் அந்த குழந்தைகளை பார்த்து, லவகுச்சர்களாக வேடமிட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய சொந்த குழந்தைகளை பார்த்து, இல்லையே யாருன்னு எனக்கு தெரியாது, யார் அப்படின்னு கேட்கிறார் ராமர். அப்போ கூட்டத்துல யோ ராமசாமி ஐயங்கார், உங்க குழந்தைங்க, உங்க குழந்தைகளை பார்த்து யாருன்னு கேட்கிறேன் நீ அப்படின்னு சொன்னா எப்படி ரசாபாசமா இருக்கும்? புரியுது இல்லையா? அதான் நீ கேட்ட உதாரணம் அப்படின்னா. ஐயோ, இப்ப புரியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாடகத்துல இந்த சீன் இருக்கும்போது, என்ன தெரியாதுன்ற உன் பிள்ளைங்க தானே அப்படின்ட்டு ஒருத்தர் எழுந்து கேட்டான்னா எப்படி இருக்கும்? சரியா சரியா புரியுதுயா. தெரிந்ததை தெரியாதது போல காட்டிக்கொள்வதுதான் இறைவன் மனிதனாக இறங்கி போடும் நாடகம் இல்லையா? அப்படித்தானே சொல்றீங்க? சரி, அந்த காட்சிக்கு என்ன வசனமோ, என்ன அசைவுகளோ, என்ன டயலாக், வாட் எவர் இஸ் த மூமெண்ட், அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, புரிஞ்சுக்கிட்டியாப்போ? வாஸ்தவத்தில் இருப்பதை, வாஸ்தவத்தில் தெரிந்ததை நாடகத்தில் இல்லாததாக தெரியாததாகத்தானே நடிக்க வேண்டும். இன்னொரு உதாரணம் ராமாயணத்திலேயே சொல்லலாம். வசிஷ்டர் தாங்க பட்டாபிஷேகத்துக்கு நாள் பார்த்து கொடுத்தாரு, நடந்துதா? தப்பி போச்சே. தப்பான நாள் போட்டு குறிச்சாரா வசிஷ்டர்? முடியுமா அவரால்? அவ்வளவுதான் விதி. அந்த சமயத்துல ஃபார்மாலிட்டி என்ன முடியுமோ அது நாடகம் தான். வசிஷ்டரும் அந்த நாடகத்துல ஒரு அம்சம் தான், தெரிந்தே நடத்தின நாடகம்னு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் நம்ம. அதே மாதிரி ராமன் பூலோகத்தில் வாழ்ந்த பொழுது மனித வேடம் போட்டுக்கொண்டு தன்னுடைய உண்மையான சக்தியையும் ஞானத்தையும் மறைத்து கொண்டுதான் வாழ்ந்தார். சரி ஐயா, சரி ஐயா, புரியுது. ஆனா இந்த நான்மறையும் காணாத நாராயணன் என்று நம்ம வியந்து பாராட்டுகிறோம், போற்றுகிறோம். அவர் மனித ராமனாக ஒரு நாடகம் எதற்கு? இந்த நாடகத்தினுடைய நோக்கம் என்ன? அதை சொல்லுங்க ஐயா. இப்ப கேட்டியே, இது நல்ல கேள்வி. வேத பொருளான பரமாத்மா தசரதனுடைய குழந்தையாக வேஷம் போட்டு கொண்டான். அப்ப என்னாச்சு? வேதமும் வால்மீகியினுடைய குழந்தையாக ராமாயணமாக வெளிப்பட்டது. யாரும் சொல்லலைங்க இந்த மாதிரி. வேத பொருளான பரமாத்மா தசரதனுடைய குழந்தையாக வேஷம் போட்டு கொண்டது எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். வேதமும் வால்மீகியினுடைய குழந்தையாக ராமாயணமாக வந்துவிட்டது. அந்த சரி, என்ன அந்த சிறப்பு? அந்த ராமாயணம் முழுக்கவும்
எங்கே பார்த்தாலும் தர்மத்தை தான் சொல்லி இருக்கிறது. முதல்ல என்ன பார்த்தோம்? எவன் தர்மத்திலே வாழ்கிறானோ அவன் தான் ஆனந்தமாக இருக்க முடியும். அப்படி ஆனந்தமாக இருப்பவன் தான் மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தர முடியும். அப்படி எப்பொழுதும் தர்மத்திலே வாழ்ந்து எப்பொழுதும் ஆனந்தத்திலே இருந்து எல்லோருக்கும் ஆனந்தத்தை வழங்க வல்லவனுக்குத்தான் ராமன் என்று பெயர் என்று முதல்ல பார்த்தோம். இப்ப எப்படி கொண்டு வந்து அதை முடிக்கிறார் பாருங்க. சரி ஐயா, ஐயா தெளிவார். இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? கேளேன். தர்மத்தை காக்க அவர் காட்டுக்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. அவங்க அம்மாவை நினைச்சுக்கிறேன் ஐயா, கௌசல்யா தேவி. அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்குமோ, மகனை பிரியும் போது அந்த தாய் என்ன சொன்னாலும் எப்படி வேதனைப்பட்டாலும். இல்லப்பா, வேதனை ஒன்றும் படலை. ஊருக்கு போற குழந்தைக்கு தாயார் பட்சணம் செய்து கொடுப்பாங்கல்ல, அப்படித்தான் கௌசல்யா தேவி காட்டுக்கு போகிற ராமனை அனுப்பிச்சா. காட்டுக்கு போகிற ராமனுக்கு 14 வருடங்கள் அவன் கூட இருக்கும்படியான பட்சணத்தை கட்டி அனுப்பிச்சாப்பா. அப்படியா? அது என்னையா? தர்மம். தர்மம் என்கின்ற பட்சணத்தை தான் அவ கொடுத்தான். என்ன சொல்றா? ராகவா, நீ எந்த தர்மத்தை தைரியத்தோடு நியமத்தோடு அனுசரிக்கிறாயோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்டும் என்று ஆசீர்வாத பட்சணம் செய்து அனுப்பினாள் அம்மா பிள்ளைக்கு. சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. உடனே நமக்கு சரி, இப்ப நம்மள தர்மத்துல இருக்கின்றாரே, நம்ம எப்படி இருக்கிறது? அந்த தர்மத்தை அனுசரிக்க நமக்கு என்ன தேவை ஐயா? அது சொல்ல முடியுமா? சொல்றேன். தனது என்கின்ற விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதுப்பா. 1, சாஸ்திரத்துக்கு கட்டுப்படணும்ப்பா, முக்கியம். 2, மூணாவது தைரியம், துணிவு வேணும். விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். பெரியோர்கள் வகுத்த சாத்திரங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். 3வது, அந்த தர்மத்தை கைவிடாத துணிச்சல் ஒருவனுக்கு இருக்க வேண்டும். இந்த 3 இருக்கணும். அப்பதான் நீ தர்மத்தை கடைபிடிக்க முடியும். ஆமா ஐயா, நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் எனக்கு தெளிவா புரியுது. ராமர் சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்தார் இல்லையா? அன்னாதி மன்னர். A king cannot entertain personal emotions என்பதை நிறுவி காட்டியவர் ராமர். சொந்த விருப்பு வெறுப்பே கிடையாது. ஆனா அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் விமர்சனம் பண்ணாங்களே ஐயா, அந்த வண்ணான் சொன்னது அது இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப அவர் எப்படி இருந்தார்? கலங்கினாருங்களா? அதை பத்தி சொல்ல முடியுமா? இல்லப்பா, ஒருத்தர் பரிகாசம் பண்ணுகிறார் என்பதற்காக தர்மத்தை கைவிட்டு விடக்கூடாது. அப்படித்தான் ராமர் வாழ்ந்து காட்டினார். உனக்கு தெரியுமா, ராமனை சாட்சாத் லட்சுமணனே பரிகரிசித்தான். லட்சுமணன் பரிகரிசித்தான்? என்னங்க சொல்றீங்க? ஆமா அண்ணா, நீ தர்மம் தர்மம் எதையோ கட்டி கொண்டு அழறால் தான் இவ்வளவு கஷ்டங்களும் உனக்கு. என்கிட்ட விடு, நான் தசரதன் மேல் யுத்தம் செய்து ராஜ்யத்தை உனக்கு மீட்டு தருகிறேன் அன்பு மிகுதியால் சொன்னான் லட்சுமணன். ஆனால் ராமனோ யார் எது சொன்னாலும் பொருட்படுத்தாமல் தர்மத்தையே காத்தான். கடைசியில் அது அவனை காத்தது. அதனால்தான் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுகிறார்களா? ஆமா, ராவணனுக்கு 10 தலைகள் இருந்தது, ஒரு தலையும் காக்கப்படவில்லை, அவையெல்லாம் மண்ணில் விழுந்தன. ஆனால் ராமருக்கு தர்மம் அவரை காத்தது. ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுடைய பேச்சு நாங்களும் தர்மத்தை கடைபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை தருகிறது. அதை எப்படி வளர்த்துக் கொள்வது? ராமனே லட்சியமாக கொண்டு ராம ராமா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது வளரும். அவ்வளவுதானே. சித்த மலம் விலகும். என்னாலும் அந்த தர்மத்தை விட்டு விலகாமல் உங்களால் ஆனந்தமாக வாழ முடியும். ஆஹா, ரொம்ப 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 சந்தோஷம் ஐயா. இதே ஒரு மகா வாக்கியமா சொல்லுங்களேன். சொல்றேனே, எவரையும் பொருட்படுத்தாமல் ஸ்ரீராமன் தர்மத்தையே காத்தான், கடைசியில் அது அவனை காத்தது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? எதையும் பொருட்படுத்தாமல் ராமராமா என்கின்ற அந்த நாமத்தையே பற்றி கொள்ள வேண்டும். அது நம்மை தர்மத்திலே இருக்க வைக்கும். எந்த சிரமம் வந்தாலும் எந்த தடைகள் வந்தாலும் துணிச்சலோடும் விருப்பு வெறுப்புகள் இன்றியும் பெரியவர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்ற முறையிலும் அந்த தர்மத்தை கடைபிடிக்க அந்த ராம நாமமே நமக்கு துணை செய்யும். ராம ராம என்னும் நாமம் போம். அறவடிவை அவன் வழியால் நெருங்கி செல்வோம். அடிமேலே அடி வைத்தே அவனை சேர்வோம். அறவடிவாய் ஒளி வீசும் ராமன் வாழ்க, அன்பாலே இறங்கி வந்த மாலன் வாழ்க என்று ராமனை கும்பிட்டு அழகாக இந்த தத்துவத்தை நாமும் கடைபிடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு அளித்த மகா பெரியவரை மீண்டும் மீண்டும் வணங்கி அமைகிறேன். வணக்கம்.